இந்தா. அத்தை, அம்மா எதுக்கு அது இந்த மாதிரி ஆயிட்டாங்க? ரஞ்சிதா மேல எதுக்கு இவ்வளவு வெறுப்பு, இவ்வளவு கோவம் அவங்களுக்கு? அவ அப்படி என்னதான் பண்ணிட்டா? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் இவ உண்மையை மறைச்சா. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வெறுப்ப கொட்டிக்கிட்டே இருந்தா எப்படி அத்தை? என்னதான் கோவத்தை காட்டினாலும் இவ்வளவு மோசமா பேசுவாங்க? மனசாட்சி ஒண்ணு வேணா? அண்ணா, நினைச்சது நடக்கலங்கிற டென்ஷன்ல அம்மா அப்படிலாம் பேசிட்டாங்க. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதண்ணா. என்ன விடு சுதா, கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல ரஞ்சிதாவை இப்படி நோக்கடிக்கலாமா? அவ மனசு எவ்வளவு பாடுபடுன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேணா? இவ கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்றது இவ கேரக்டரை சந்தேகப்படுற விஷயம் இல்லையா? முன்ன பின்ன யோசிக்காம எப்படி அம்மாவால இந்த மாதிரி பேச முடியும்? எனக்கே எப்படி வலிக்குதுன்னா ரஞ்சிதாவுக்கு எப்படி இருக்கும்? ரஞ்சிதா, அம்மா அப்படி பேசினதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ரஞ்சிதா. என்னங்க இதெல்லாம்? அத்தை ஏதோ கோவத்துல வார்த்தையை விட்டாங்க, அதை போய் நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம் அருண், விட்டுருங்க. என்னால முடியல ரஞ்சிதா. எனக்கு இப்ப புத்திர பாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஜோசிக்காரன் சொல்லியிருக்கானா? அதனால இது ஏன் குழந்தை இல்லையா? இதெல்லாம் என்ன முட்டாள்தனம்? அம்மாவை குழப்பின ஜோசிக்காரன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான், அவனை அப்படியே கழுத்து நெச்சு கொன்னுடுவேன் நானு. அருண், டென்ஷன்ல நீயும் இப்ப வார்த்தையை விடுற பத்தியா? அண்ணியும் அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாதுதான். ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தா வேதனையும் வருத்தமும் தானே மிஞ்சும். இல்லனா இப்படி கோவப்படதான் தோணும். இந்த பிரச்சனைய வச்சு ரஞ்சிதாவை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தாங்க. அது இப்ப நடக்காம போயிடுச்சுல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படு. அவங்க எங்களை சந்தோஷமா இருக்க விட்டுருவாங்களா அத்தை? ரஞ்சிதாவை பார்க்கும் போதெல்லாம் இவளை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. மத்த நேரமா இருந்தா கூட நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போயிருப்பேன். ஆனா இப்ப இவ கன்சீவா இருக்கிற நேரத்துல அந்த மாதிரியா என்னால இருக்க முடியாது அத்தை. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னை நம்பி வந்த பாவத்துக்காக இவ எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நானும் ரஞ்சிதாவும் வேற எங்கேயாவது போயிடுறோம். என்ன இதெல்லாம்? அண்ணா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ எங்க போவ? ரஞ்சிதாவோட வீடு காலியா தானே இருக்கு, நாங்க அங்க போய்க்கிறோம். பாருங்க அத்தை. இதுக்கு மேலே இவ இங்க இருந்து அவமானப்படவே கூடாது. அருண், எனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. உண்மை தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு இது பழகி போயிடுச்சு.